வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பி டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது, சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 1 மார்க்கு 5 மார்க்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். இது 4th செட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இது வரைக்கும் எத்தனை இயர் எக்ஸாம் நடந்திருக்கோ அத்தனை இயர் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாமோடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நல்லா படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. மெயினாக நான் சொல்லக்கூடியது கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் இது வரைக்கும் நடந்த 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சாப்டர்லேருந்து கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஜுவாலஜியில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 into 2 12 சைமாலஜி வரையறுக்கவும். இன்குபின் என்றால் என்ன, அதே மாதிரி இந்தியாவில் காணப்படும் மிகை உள்ளூர் உயிரி பெயர்களை எழுதுக. நேம் த ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. கேரியான் நீட்சி ஆய்வு பற்றி குறிப்பு வரைக. ஹேலண்ட்ரிக் ஜீன்கள் என்பன யாவை. அதே மாதிரி கருக்குழல் தடைமுறையிலிருந்து விந்துக்குழல் தடைமுறையினை வேறுபடுத்துக. காலாசர் என்றால் என்ன, ஒற்றை இரட்டை மைய நிலை என்றால் என்ன, கீழ்கண்ட நோய்களுக்கு நோய் காரணிகளை எழுதுக. காலரா, சிக்கன்குனியா, சாதாரண சளி, பூபோனிக் பிளேக். ரைட் த காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிசீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் 6 into 3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேசரேட்டுகள் என்பன யாவை. தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுவது எது. பயன்கள் பற்றி குறிப்பு எழுதுக. வாட் இஸ் ரெஃபர் டு த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் ஆட் ஏ நோட் இட் இஸ் ஏ யூசஸ். விந்து செல்லின் அமைப்பை படமறைந்து பாகங்களை குறிக்கவும். ட்ரா த லேபிள் ஸ்கெட்ச் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவான். ஆர்என்ஏவிற்கும் டிஎன்ஏவிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 3 எழுதுக. வாட் ஆர் த 3 ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. தண்டு செல்கள் என்பன யாவை. மருத்துவத்துறையில் அதன் பங்கை விளக்குக. வாட் ஆர் த ஸ்டெம் செல்ஸ். எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் ஆஃப் ஃபீல்ட் இன் மெடிசன். கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த ஃபெர்டிலைசேஷன் பேஸ்ட் ஆன் த அஃபன் பிளேஸ் இன் அக்கரன்ஸ். குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்பாடுகள் யாவை. பனிக்குலை துடைப்பு இன்னும் வளர்க்கரு பால் கண்டறியும் ஆய்வு நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. இது தேவையா, கருத்தை தெரிவிக்கவும். அமினியோ சென்டென்சிஸ் ஃபேட்டில்சிஸ் எக்ஸ்டர்மினேஷன். த பேண்ட் இன் கண்ட்ரி ஆஃப் நர்சரி கமெண்ட். உயரமான மலைப்பகுதியில் செல்லும் மக்கள் சில நாட்கள் தங்களை எவ்வாறு சூழல் கேட்டத்தை இணக்கமாக்கிக் கொள்கின்றனர். How do the people acclimatize for the higher altitudes of within for the few days. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்செல்லோட அமைப்பு கேட்டிருக்காங்க. குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம். டார்வின் கோட்பாடுகளுக்கான முக்கிய கருத்துக்கள் யாவை. உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யானைக்கால் நோய் கேட்டிருக்காங்க. யானைக்கால் நோய் அறிகுறி, நோய் எவ்வாறு பரவுகிறது, மாசுபடுத்திகள் என்பன யாவை, வகைப்படுத்து. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பை எழுதுக. இரு சிற்றினங்களுக்கிடையே சார்புகளை அட்டவணையுடன் வகைப்படுத்துக. நிணநீர் முடிச்சு அமைப்பை படத்துடன் விளக்குக. மறுச்சேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்குக. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.